முதியோர்ல சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் முதியோரா? தமிழுக்கு முதல் வணக்கம், அவைக்கு மறு வணக்கம். முளைச்சு 3 இலை கூட விடல, இவெல்லாம் முதியோரில் உட்கார்ந்து இருக்கானே நீங்க எல்லாம் நினைக்கலாம். ஏன் நினைக்கிறீங்க? ஐயா, எங்க தாத்தா எங்க அப்பா கொடுத்த அறிவுரை தாங்க நாங்க இங்க உட்காந்து பேச வச்சிருக்கேனே. அதனால தாங்க நான் முதியோர் அணியில உட்காந்துட்டு இருக்கேன். உங்க பாக்கெட்ல எல்லாம் பணம் இருக்கும். அந்த பணத்துல ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்காரு. அவரு நம்மளுக்காக நெஞ்சில குண்டை வாங்கி மாய்ந்த ஒரு தியாகிங்க, நம்மளோட காந்தி தாத்தா. அவரை தாத்தாவா மட்டும்தாங்க எல்லாத்துக்கும் தெரியுது. சரிங்க, சிங்கத்துக்கு வயசானாலும் சிங்கம் சிங்கமா தான் இருக்கும், அசிங்கமாயிடாது. முதியோர் முதியோர் தாங்க. அரசியல்வாதி எடுத்துக்கலாம். ஐயோ, நான் மட்டும் சிரிக்கலீங்கன்னா நாடே சிரிக்குது. அந்நியர்களாவது இங்க கொள்ளையடிச்சிட்டு போய் அவங்க நாட்டுக்கு வளம் சேர்த்தாங்க. இங்க உள்ள அரசியல்வாதிகள்லாம் இங்க சுரண்டி கொண்டு போய் சுவிஸ் பேங்க்ல ஓடுறாங்கடா. அதுக்கப்புறம் பெண்கள் பெண்கள் கையில தாங்க இருக்கு. என்னங்க இருக்கு? டிவி ரிமோட் மட்டும் தாங்க இருக்கு. உள்ளம் கொள்ளை போகுதடா சீரியலை பார்த்துட்டு வீட்டுல கொள்ள போனா கூட தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. திரும்ப சொல்லுங்க. உள்ளம் கொள்ளை போகுதடா சீரியலை பார்த்துட்டு வீட்டுல கொள்ள போறது கூட தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இளைஞர் கையில ஒரு புது கவிஞர் அழகா சொன்னாருங்க. ஒரு அன்னை தன் மகனுக்காக தன் மனதில் கட்டினால் கனவு இல்லம், அதே மகன் தன் அன்னைக்கு காட்டினான் முதியோர் இல்லம் என்று. இதற்கு சான்று நம் நாட்டில் முளைத்திருக்கிற முதியோர் இல்லங்கள் தான். இப்ப உள்ள இளைஞர்கள்லாம் ரசிகமன்றன்ற பேர்ல கட் அவுட்டா பால் ஊத்துறீங்களே. ஒருவேளை உங்க அப்பா அம்மா கஞ்சி ஊத்த முடியாத உங்ககிட்ட எல்லாம் எப்படிங்க நாட்டை கொடுக்கறது? ஒருவேளை கஞ்சியே ஊத்தல, உங்களை எப்படி நம்பி நாட்டை தர்றது இல்லையாப்பா? இப்ப 4 லட்சம் 5 லட்சம் இருக்கிற நாடெல்லாம் 4 லட்சம் 5 லட்சம் இருக்கிற நாடெல்லாம் ஃபுட்பால்ல விளையாடுதுங்க. 120 கோடி மக்கள் தொகை கொண்ட நம்ம நாடு ஃபுட்பால்ல காணமேங்க. அங்கங்க உங்க இளைஞர் தூங்கிட்டாங்க இருக்கான். இளைஞர்கள் பதில் சொல்லுங்க. கால்பந்துல எங்க நீங்க எல்லாம் இளைஞர்கள் தூங்கிட்டு இருக்கீங்களா? பதில் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதனால கண்டிப்பா சொல்றீங்க, ஒரு அனுபவம் அது நம்ம முதியோர் கிட்ட தாங்க இருக்கு. முதியோர் தாங்க இந்த நாட்டை முதியோர் கையில கொடுங்க, கண்டிப்பா வெற்றி பெறுங்க. முளைச்சு 3 இலை விடலன்னு சொல்ல, அது முளைச்சு ஆணி வேரோட நிக்குது. ஆக முளைச்சு 3 இலை விடல, ஆணி வேரோட நிக்குது. அடுத்ததா, இது எதுவுமே இல்லைங்க ஐயா, நீங்க பேசிட்டே இருக்கிறது வேஸ்டுங்க ஐயா அப்படின்னு சொல்றதுக்கு வாங்க. தமிழுக்கு முதல் வணக்கம், என் தாய்க்கு மறு வணக்கம். இந்த அவையோருக்கு வணக்கத்தை கூறி என் உரையை துவங்குகிறேன். ஐயா, அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 67 ஆண்டு காலமாக நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தலைப்பு, இனி இந்தியாவின் எதிர்காலம் யார் கையில்? இந்த தலைப்பை எங்க அப்பாவும் பேசினாருங்க, நானும் பேசுறேங்க, என்ற பேரனும் பேசிடுவானோங்கிறது பயத்துல தாங்க நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கேங்க. ஐயா, அந்த 67 ஆண்டு காலமா முன்னாடி உட்கார்ந்துருக்காரு இளைஞர்கள், அவங்களும் இருந்தாங்க. நம்ம அம்மா அருமையா பேசினாங்க, பெண்கள் அவர்களும் இருந்தாங்க, முதியவர்கள் அவர்களும் இருந்தார்கள், எல்லாத்துக்கும் மேல அரசியல்வாதிகள் அவர்களும் இருந்தார்கள். இவங்க எல்லாருமே இருந்து நம்ம நாட்டை இன்னும் கொண்டு வரலைங்க ஐயா. இனியாவது கொண்டு வர்றதுக்கு இவங்க கிட்ட இருந்து சீர்திருத்தம் வராதான ஒரு ஆதங்கத்துல நாங்க 5 பேர் உட்கார்ந்துருக்கேங்க. ஐயா, நம்ம இளைஞர்கள் எடுத்துக்கலாங்க. இளைஞர்கள் கையில நம்ம ஒரு நாட்டை கொடுத்தோம்னா நம்ம நாடு பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் மட்டும்தாங்க இருக்கும். நம்ம நாடு வளர்ச்சி வேற எதுலயும் இருக்காதுங்க. அடுத்து நம்ம முதியவர்கள் எடுத்துக்கலாங்க. ஐயா, எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டுங்க. என்ன பழமொழின்னு கேக்குறீங்களா? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுந்தத்தை காமிப்பான். நம்ம அது மாதிரி 60 வருஷமா ஒண்ணும் பண்ணலைங்க. நம்ம ஐயா பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, முதியவர்கள்லாம் வாழ்ற காலத்துல ஒண்ணும் பண்ணலைங்க. வாழ்ந்து முடிஞ்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம், கண்மணி இதை பண்ணாத, இது ஆகாது, கண்மணி இதை பண்ணாத, எதுவும் ஆகாது ஆகாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு போட்டாங்க. இவங்க கையில நாட்டை கொடுத்தோம்னா நாடு உருப்படி ஆகாதுங்க. அடுத்து அரசியல்வாதிகள். ஐயா, கல்விக்கு கண் திறந்த அந்த காமராசர் இருந்த நாடும் இதுதான். இன்று கல்விக்கூடத்தை தனியார் மயமாக்கி விட்டு இன்று சாராய கடைகளை அரசியலின் அரசு கூடமாகி வைத்திருக்கும் அரசியல்வாதிகள் நிற்கும் நாடும் இதுதான். அப்பேற்பட்ட பாதங்கத்தில் நான் பேசுகிறேன்.
இந்த நாட்டை அரசியல்வாதிகள் கையிலும் கொடுக்க முடியாது. நமது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன், அரசியல்வாதிகளை நம்பி நாம் செய்தோமானால் எதையும் செய்ய முடியாது. ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்ட சொல்றேங்க ஐயா. செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம ராக்கெட் விட்டு பெருமைப்பட்டு இருக்கோம். ஆனா நம்ம நாட்டு நதிகளை இணைக்கிறதுக்கு நம்ம என்னங்க ஐயா பண்ணிருக்கோம்? அது சம்பந்தமா எந்த ஒரு முடிவு எடுக்கல, எதுவும் பண்ணல. அது சம்பந்தமா இந்த இளைஞர்களும் யோசிக்கல, பெண்களும் யோசிக்கல, முதியவர்களும் யோசிக்கல. இவங்களை நம்பி நாட்டை கொடுத்தா பயமா இருக்குங்க ஐயா. வலுவான ஒரு கடமை வீரர்கள் கையில கொடுக்கணும்னு கேட்டு என்னோட அடுத்த சுற்றுக்கு வருகிறேன். எதுவும் இல்ல அணில பேசின உங்க பேர் என்னங்க? சவுந்தரராஜன். நதிகளை இணைப்பதற்காக இப்பொழுது 100 கோடி அறிவித்திருக்கிறாங்களே, அதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயா, நதிகளை இணைக்கிறதுக்கு 100 கோடி அறிவிச்சிருக்காங்க. அறிவிப்புகளாக தான் இருக்கிறது. கர்நாடக நடைமுறை வர வேண்டும் சொல்றீங்க. ஆமாங்க ஐயா. உட்காருங்க. அடுத்து பெண்கள் அணியிலே அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா வணக்கங்க. கல்யாண வீட்லயே கட்டிட்டு அழுகிறவ கருப்பு வீட்டுல அழுகிறதுக்கு சொல்லவா வேணும்பாங்க. ஒரு நிமிஷம், இப்ப என்ன சொன்னீங்க? கல்யாண வீட்லயே பார்த்தன்னே கட்டி பிடிச்சு அழுவாளாமா. கல்யாணத்து வீட்லயே கட்டி பிடிச்சு அழுகிறவ கருப்பு வீட்டுக்கு போனா எப்படி அழுவான்னு சொல்லவா வேணாம்? அது மாதிரி இருக்கு நம்ம முதியோர் சொல்றது. ஆகிற காலத்திலே தூங்கிட்டு தூங்குற காலத்துல நாட்டை முன்னேற்ற போறாங்களாமா. இப்ப அங்கவே தூங்குறது ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு தெரியுங்களா? அடுத்து நம்ம இளைஞர்கள்கிட்ட வருவோம். வருத்தப்படாத வாலிப சிங்கங்கள் எதுக்கு எப்பவுமே வருத்தப்படுறது இல்லைங்க. அதனாலதான் ஓடி ஆடி சம்பாதிக்கிற வயசுல எல்லாம் நெட்டிலே செல்லிலே உட்காந்து வெட்டியா பொழுத போக்கிட்டு தன்னைத்தானே முன்னேற்றாதவங்க எப்படிங்க இந்த நாட்டை முன்னேற்ற போறாங்க? அவங்களே விட்டுருவோம், நம்ம அரசியல்வாதிகளை பார்ப்போம், இவங்களாவது காப்பாத்துவாங்களான்ட்டு. ஐயா, நம்ம அரசியல்வாதிய ஒண்ணுக்கு ஆகாத இடம், அந்த இடத்துல கூட காசு சம்பாதிப்பாங்க. அவங்களோட கவலை எல்லாம் நம்ம 1000 சம்பாரிச்சோம், லட்சம் ஆகணும், அந்த லட்சம் கோடி ஆகணும், இத சிக்காம சம்பாதிக்கணுமேங்கிற கவலை தானே தவிர அவங்க நாட்டை பத்தி துளியும் கவலைப்பட மாட்டாங்க. நம்ம நோட்டாக்காரங்களை எடுத்துக்குவோம். ஐயா, ஊரோட ஒன்றி வாழும் சொல்லுவாங்க. இவங்க யார்கிட்டயும் ஒத்து போக மாட்டாங்களே, எல்லாத்துட்டையும் குறை வேண்டு பிடிச்சிட்டு தன்னைத்தானே நம்பித்தான் இருக்கிறேன்னு சொல்றவங்க எப்படி ஒத்துமையா நாட்டை முன்னேற்ற போறாங்க? அதனால இந்தியாவோட எதிர்காலம் மகளிர்கிட்ட தான். எப்படி தெரியுமா? ஐயா, பிறந்ததும் பொண்ணா அப்படின்னு அந்த பிறந்த குழந்தைய பார்க்காம இருந்தாங்க அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க. ஒருவேளை அது ஆணா பிறந்திருந்தா இப்ப இருக்கிற இளைஞர்கள் மாதிரி ஒரு பொட்டிக்கடை வாசல்லையோ பொண்ணு பின்னாடியே போய் பொழுத கழிச்சு உருப்படா போயிருக்கும். ஆனா அது பொண்ணா பிறந்ததுனாலதான் விளையாட்டு துறையில அவங்க பெருமை சேர்த்து இந்தியாவுக்கும் பெருமை நிலைநாட்டுறாங்க நம்மளுடைய சாய்னா நேவால். இந்த துணி போட்டுக்கிட்டு தான் போய் விளையாட போகணும்னா அந்த விளையாட்டே வேண்டாம் அப்படின்னு அவங்க சமூகத்துல அவங்க விளையாடுறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. ஆனா அந்த தடையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமா விளையாட்டு துறையில ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய சானியா மிர்சா. அதுபோல ஒவ்வொரு துறையிலும் பெண்களுக்கு நோபல் பரிசு வாங்கும் அளவுக்கு திறமை இருக்குதுயா. வள்ளுவர் அன்னைக்கே சொல்லி இருக்கிறாரு, தற்கொண்டா தகை சார்ந்து சொற்காத்து சோர்விலால் பெண் அப்படிங்கிற. பெண்ணுங்கிறது எப்படி இருப்பா தெரியுமா? தன்னை காத்து தன்னை சுத்தி இருக்கிறவங்களை காப்பாத்தி அவளுக்கு பெருமை தேடி தரவதான் பெண். ஐயா, இப்ப ஒரு வீட்டுல பையன் பிறந்துருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? வாரிசு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அதே இது பொண்ணு பிறந்துருச்சுன்னா ஐயா மகாலட்சுமியே வந்திருக்கியா அப்படிம்பாங்க. ஏன்னா பொண்ணுதான் எப்பவுமே செல்வத்தை சேர்ப்பவள், எல்லாத்தையும் முன்னுக்கு கொண்டு வருபவள். பொதுவா ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பதே அந்த நாட்டில் பெண்களின் முன்னேற்றத்தை அடிப்படையாக வைத்துதான் இருக்குது. இப்ப காட்டு வேலை செய்யறதுல இருந்து கம்ப்யூட்டர் வேலை செய்யற வரைக்கும் பெண்கள் முன்னேறியாச்சு. வயல்வெளியில இருந்து விண்வெளி வரைக்கும் பெண்கள் வந்தாச்சு. அதனால இந்தியாவும் பெண்கள் வளர்ச்சியில முன்னோடியா இருக்குது. அதனால இனிமேல இந்தியாவோட எதிர்காலம் மகளிர்கிட்ட இருந்தா வளமா இருக்குங்கிறத ஆணித்தரமா சொல்றேன். அதாவது கேட்கிறான் கேன பையனா இருந்தா கேன்சருக்கு மருந்து இவங்கதான் சொல்லி போடுவாங்க. இப்போ ஐயா ஒரு கதை சொல்லிட்டு போனாரே, அதுல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது. எங்க நடுவர் சொன்னது கரெக்ட் தான். இந்த மாதிரி மனுஷங்களை கம்பேர் பண்றதுக்கு சிங்கத்தையே நாங்க கம்பேர் பண்ணிக்குவோங்கம்மா. கரெக்ட் தானுங்க நாங்க சொல்றது. அதாவது எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க ஐயா. ஒரு நிமிஷம் இப்படி வந்தீங்கன்னா தெரியும். இங்க ஒரே ஒரு விஷயம் பாருங்க, முக்கியமான விஷயம். இந்த அமைப்பு, அதாவது இந்த நிகழ்ச்சி நல்லா நடக்கணும்னா அதுக்கு யாரு முக்கிய ஸ்பான்சரா இருக்கா? தென்னிந்திய தாச பழஞ்சிக இளைஞர் சங்கம்.
ஒரு நிகழ்ச்சி நல்லா நடக்கணும்னாலே அதுக்கு இளைஞர்கள் வேணும். அப்ப இந்த நாட்டு நல்லா நடக்கணும்னா யாரு வேணும்? எங்க இளைஞர்கள் தானே. ஐயா நாங்க என்ன செஞ்சாலும் தப்பு. நாங்க நின்னா தப்பு, நடந்தா தப்பு, போனா தப்பு, வந்தா தப்பு, எல்லாம் தப்பு தான். இவங்களுக்கு குறை சொல்றவங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க. அதான் சொன்னாங்க அப்பவே, அப்படி செய்தால் அதுவும் தப்பு, இப்படி செய்தால் இதுவும் தப்பு, குலைக்கும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தண்ணீரில் பார்த்து தானே குறைக்கும். அப்படி இருந்துட்டு இருக்காங்க இவங்க. எங்க இளைஞர்களை பத்தி தப்பா சொல்ல வந்துட்டாங்க. பெண்கள் அடடட நாட்டின் கண்களா. இன்னத்த நிலவை என்னாச்சு தெரியுங்களா? காசு கொடுத்தா நீ ஹஸ்பண்ட், காசு குடுக்கலனா நீ சஸ்பெண்ட், அப்படி ஆயிட்டு இருக்கு நிலைமை. பாருங்க எவ்வளவு சந்தோஷம் பாருங்க எங்க ஐயா. ஒரு நிமிஷம். காசு கொடுத்தா ஹஸ்பண்ட், காசு குடுக்கலனா நீ சஸ்பெண்ட். கணவன்மார்களுக்கெல்லாம் கலக்கத்தை ஏற்படுத்திட்டீங்க. அவ்வளவுதான். பாருங்க உண்மையான விஷயம் தான் வெளியே வந்திருக்குது. ஐயா இன்னொரு விஷயம் கேளுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி உயிரையே, அதாவது உயிர்கொலை அதாவது ஆகக்கூடிய ஒரு நோய் எய்ட்ஸ் நோய். அந்த நோய் இன்னைக்கு 80% குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் NSS NCC சாரணர் சாரணிய இயக்கத்துல எங்க மாணவ மாணவிகள் ஒவ்வொரு ஊரா தெரு தெருவா போய் அவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்களே, அதுதான் காரணம். தெரிஞ்சுக்கோங்க. அதை விட அதுதான் சொல்லுவாங்க, ஒரு மாணவன் மனது வைத்தால் முடியாதது எதுவும் இல்லைன்னு சொல்லி. 5ல வளையாது 50 தான் வளர்ந்துட போகுமாக்கும். நீங்க இருக்கும் போதே ஒண்ணும் செய்யல, இப்பதான் தூக்கி நிறுத்திட போறீங்க. அப்படியே நிறுத்திட்டாலும் அப்புறம் நம்ம அரசியல்வாதிகள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க அரசன் படையெழுந்த இதிகாசம் காலம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ரேஷன் படைகளுக்கு 2 கட்டம் காலம் இது. இந்த காலத்துல இங்க அரசியல்வாதி தான் எல்லாத்தையும் பண்ண போறான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் தம்பி நீ தேவையே எல்லாமே என்கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன். ஐயா நான் சொல்றேன் கேளுங்க. எங்க இளைஞர்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான். என்ன பார்த்தா நீங்க யாராச்சும் சொல்லுவீங்களா? என்னோட கதை என்ன தெரியுமா? நான் இன்னைக்கு இளைஞன்னு சொல்றதை விட, அதாவது எங்க அம்மா அப்பாக்கு பிள்ளைன்னு சொல்றதை விட, நான் 5 வருஷமா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஆசிரியர் ஆகணும்னு ஒரே லட்சியத்தோட நான் படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு எத்தனை குழந்தைகளை நல்லா இருக்க குழந்தைங்களே குப்பத்தொழில போட்டுறீங்கன்னு சொல்றீங்க. ஆனா கை வராம கால் வராம அந்த மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேங்கய்யா. ஒண்ணுக்கு போகும் அப்படியே அந்த குழந்தை கையில பிடிப்போம், எச்ச ஒழுகும், நான் தான் கையில பிடிப்பேன். இன்னைக்கு எனக்கு எத்தனையோ விஷயத்துல சாதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அந்த குழந்தை ஒரு ஸ்டெப் அப்படி நடந்து வச்சுதுன்னு வைங்க, அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுல கிடைக்கும்? எங்க அம்மா சொல்லும், நந்தினி இதெல்லாம் தொட்டுட்டு உள்ளே வரையேமா, நீ போய் கையை கழுவிட்டு அப்புறம் உள்ளவா. நான் சொல்லுவேன் எனக்கு அது முக்கியம் இல்லம்மா, என் புள்ள நிஜமா சொல்றாரு இளைஞனா இருக்க வரைக்கும் தான் செய்ய முடியும். நாளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு நான் எங்க மாமியார் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், மாமனார் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், என் புருஷன் சரின்னு சொல்லணும், என் குழந்தை குட்டியை பார்க்கணும். ஆனா ஒரு இளைஞனா இருக்க வரைக்கும் என்னோட நாட்டுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களை முன்னேற்றணும்ன்ற நினைக்கிற ஒரு மனசு ஒரு இளைஞர்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் இந்த பொண்ணு சொல்லிச்சு, கண்ணு தெரியாதவங்க இன்னைக்கு IAS அடிச்சு ஒரு பொண்ணு சாதிச்சிருக்கா. அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்பெஷல் எஜுகேட்டர் அப்படிங்கிற நாங்க வேணும். அதுக்கு 40 மாணவர்கள் அவினாஷிலிங்கம் பல்கலைக்கழகத்திலிருந்து இன்னைக்கு ஏதோ ஒரு பொண்ணை புற்றுநோயை பாதுகாக்காங்கன்னு சொல்றீங்களா? 40 மாணவர்கள் இன்னைக்கு அன்னை தெரேசாவா இருந்து ஒரு நாளும் ஒரு குழந்தைய பார்த்துட்டு வரமே எங்களுடைய இளைஞர்கள்னால மட்டும்தாங்க என்னால இந்தியா முன்னேறும். இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க. இந்தியா என்ன கேட்ட தம்பி நீ? தலைப்பு முதல்ல இந்தியா இளைஞர்கள்னு வச்சுட்டாங்களா? நான் ஒண்ணு கேக்குறேன். இந்தியாவுக்கும் இந்திய இளைஞர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு தெரியுமாங்க ஐயா? இந்தியாவுக்கும் இந்திய இளைஞர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. இந்தியாவுக்கும் இந்திய இளைஞருக்கும் ஒரு ஒற்றுமை. சொல்லுங்க என்ன ஒற்றுமைன்னு சொல்லுங்க. இந்தியான்னு சொல்லுங்க, அதனுடைய முதல் எழுத்து ஈதான். இளைஞன்னு சொல்லுங்க, அதனுடைய முதல் எழுத்து ஈதான். அப்ப இந்த 2 ஈயும் சேர்ந்தாதான் நாட்டை முன்னேற்ற முடியும். இன்னைக்கு கன்னியாகுமரியில அடிச்சா காஷ்மீர் வரைக்கும் பத்திக்குதுல, அப்படி அதிரணும்னா எங்களோட இளைஞர்கள் வேணுங்கய்யா. எங்களுக்கு எல்லாம் சத்தியம் எங்கள் வேதம், சமத்துவம் எங்கள் கீதம், வருவதை பகிர்ந்து உண்போம், வந்தே மாதரம் என்போம். அப்படி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க இளைஞர்களால முடியாதுன்னு நீங்க சொல்ல. இளைஞர்னா இந்தியா ஈங்கிறாங்க. ஈன்னு இழிச்சா என் பொண்டாட்டி சந்தேகமா நினைச்சிருவா. ஈன்னு இழிக்க முடியாது இல்லைங்களா? அடுத்ததாக இதற்கு சரியான பதிலை கொடுக்க அரசியல். உண்மை மட்டும் பேசிக் கொண்டிருக்கும் எனது அணியினருக்கும், பொய்யை மட்டும் பேசிக் கொண்டிருக்கும் எதிர் அணியினருக்கும், இரண்டையும் பார்த்து கொண்டிருக்கும் என் பார்வையாளருக்கும் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு என்பது மெய்யானால் அரசு என்பது உயிராகும். அதில் அரசியல்வாதியன் என்பவன் உயிர்மெய் ஆவான். ஐயா முதலாவது சொன்னா
அம்மனி சொல்லிச்சு, ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்க, மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, KS ரவிக்குமார் கூப்பிட்டாங்க. மா நம்ம தலைவி இந்தியாவா, நீ ஏன்மா ஜப்பானுக்கு போற? இந்தியா பத்தி பேசுமா. அதானே இந்தியா பத்தி பேசுமா, ஜப்பானுக்கு எதுக்கு போற? கேளுங்க நடுவரே கேளுங்க. அதுக்கப்புறம் முதல்ல பெண்கள் எடுத்துக்கலாம். பெண்கள் பாலூட்டி சீரூட்டி தாளாட்டி வளர்த்துனீங்க, அதெல்லாம் நானே ஏத்துக்கிறேன். ஏன்னா என்னையே எங்க அம்மா அப்படிதான் வளர்த்துனாங்கய்யா. அதுக்கப்புறம் இந்த சமீப காலத்துல டெல்லி சம்பவம் நல்லா எடுத்து கொடுத்துச்சு அம்மனி. அந்த டெல்லி சம்பவம் எப்படின்னா, எனக்கு வந்து என் மேல அந்த பொண்ணு மேல நம்பிக்கை வச்சு அந்த தாயார் வந்து வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா கொடுத்த சுதந்திரத்தை நீ வந்து ஒழுங்கா பயன்படுத்தாம 12 மணி அளவில் வெளியே போனது கந்தானத்தை மட்டும் சொல்றியே. நீ பிறந்தப்ப அந்த குழந்தைய கையில் எடுக்கிறப்ப அந்த சந்தோஷத்தை அந்த பொண்ணு 20 வயசுக்கு அப்புறம் சடலத்தை வாங்குறப்ப அந்த தாயோட உள்ள வலிச்சிருக்கு மாறீங்க. அங்க இளநொன்னு இருக்கிறான், ஒரு பெண்ணாவும் இருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம முதியவர் எடுத்துக்கலாங்கய்யா. ஐயோ அனுபவம் அனுபவம் என்னப்பா உனக்கு அனுபவம்? பென்ஷன் வாங்குவ, அது ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் வேற என்னப்பா, அந்த மெட்டி ஒளி போடுமா சொல்லி முன்னாடி, இப்ப ராணி ராணி பாருமா சொல்லி இப்போ. அப்புறம் அந்த முதியோர்கள் சொன்னாங்க, என்ன அனுபவம் நான் தேவைப்படுற? தெளிவுமிக்க அனுபவம் நம்மளுக்கு வேணையா. அதுக்கப்புறம் தாமஸ் சொன்னாரு, நஸ்ரியாவாமா அமலாப்பா. ஆனா என் நண்பன் தாமஸ்க்கு யார் தெரியுங்க பிடிக்கும்? நஸ்ரியா. அந்த பாட்டை கேட்டா உன்னை கண் தேடுதே அப்படி அவர் உள்ள பறக்குயா, பட்டாம்பூச்சியே பறக்கும். ஆனா அவர் நஸ்ரியா பத்தி சொல்றாரு, அது இளைஞர்களையும் குற்றச்சாட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம இதில் யாருமே இல்ல சொல்றாயா, யாருமே இல்லைனாயா. இப்ப உணவு வகை எடுத்துக்கிறாயா, உணவு வகை எடுத்தா ஒவ்வொன்றும் சார்ந்துதாயா இருக்கும். ஆனா யாருமே இல்ல, எப்படியா இவங்க இருக்க போறாங்க. அதனால ஒண்ணு சார்ந்து இருக்கணும். நீங்க 4 பேருமே எங்கதான் சார்ந்துக்கணும். அக்கு வேற ஆணி வேற, அரசியல்வாதியா முக்கியம்.